மிகவும் மனவேதனையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள். ஊடகங்கள் தொடர்ச்சியாக அவரை புறக்கணிப்பதின் பின்னணி என்ன? நான் எதை செய்தாலும் அதற்கு எதிர்மறையான கருத்துக்களை ஊடகங்கள் பதிவிடுவதின் பின்னணி என்ன? மிகவும் வேதனைப்பட்டிருக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள். எதனை மையப்படுத்தி அவருக்கு இந்த வேதனை? ஏன் ஊடகங்கள் அவரை முதன்மைப்படுத்துவதற்கு சுணக்கம் காட்டுகிறது? அல்லது திட்டமிட்டு ஊடகத்தை சார்ந்தவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு எதிரான அல்லது வைத்தியர் அர்ஜுனாவுடைய எந்தவித விடயங்களையும் புகழ்ந்து சொல்லக்கூடிய நகர்வுகளை எடுக்கக்கூடாது என்று திட்டமிட்டிருக்கிறதா? இந்த கேள்விகள் தான் இன்று எழும்பிக் கொண்டிருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கான விடைகளை நோக்கி பயணப்படுகின்ற இந்த வேளையில் எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்து அழியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடையும். புதிதாக வரக்கூடிய தோழர்களும் ஒரு நிமிடம் எங்களுக்காக ஒதுக்கி எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். எங்கள் சார்ந்த பல விடயங்கள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். தினமும் அவர் காணொலிகளை வெளியிடுவது வாடிக்கை. அந்த காணொலிகளில் பல விடயங்களை குறித்து பேசுவார். சில நேரங்களில் அரசியலை குறித்து பேசுவார், சில நேரங்களில் அறிவு சார்ந்த விடயங்களை குறித்து பேசுவார், சில நேரங்களில் தான் எந்தெந்த கோணங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்கின்ற விடயங்களை குறித்து பேசுவார். எனவே வைத்தியர் அர்ஜுனா எதையோ ஒன்றை எடுத்து வைக்கிறார் என்கின்ற தேடல் எல்லார் மனதிலுமே இருக்கின்றது. எனவே தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனா என்ன பேச வருகிறார் என்பதை கேட்பதற்கான ஒரு களத்தோடு மக்கள் அவருடைய காணொலிகளை எதிர்நோக்கக்கூடிய ஒரு களத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிகவும் மனநொந்து போய் சில விடயங்களை பதிவிட்டிருக்கின்றார். குறிப்பாக ஒரு பத்திரிகை அல்லது ஒரு ஊடகம், அதற்கான சில வரமுறைகள் இருக்கின்றன. ஆனால் திட்டமிட்டு சில ஊடகங்கள் தொடர்ச்சியாக தான் சார்ந்த கருத்துக்களை புறக்கணிப்பதை ஒரு வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக தமிழ் மொழியில் வெளிவரக்கூடிய பத்திரிகைகள் அல்லது அந்த தமிழ் மொழியில் வரக்கூடிய வலையொலிகள் அல்லது தமிழ் மொழியை மையப்படுத்தி பயணிக்கக்கூடிய இணையதளங்கள் குறிப்பாக நான் செயல்படுத்துகின்ற விடயங்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள். அது ஏன் என்பதுதான் எனக்கு தெரியவில்லை என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வேதனைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. எதற்காக வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு இந்த வேதனை? இதை குறித்து நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தை மையப்படுத்தி நடந்த சதுரங்க விளையாட்டில் அவர் வென்றிருக்கிறார். ஆனால் சதுரங்க விளையாட்டில் வைத்தியர் அர்ஜுனா வென்றிருக்கிறார் என்கின்ற செய்தியை ஒட்டுமொத்தமாக மூடி மறைத்துவிட்டு ஒரு சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர் வென்றுவிட்டார் என்கின்ற கதை திணிக்கப்படுகின்றது. அதற்கான ஒரு சூழலும் உருவாக்கப்பட்டு இவர்தான் வெற்றி பெற்றிருக்கிறார் என்கின்ற நிலைப்பாடு கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றது. வைத்தியர் அர்ஜுனா அந்த நிகழ்வுக்கு செல்லவில்லை. விளையாட்டில் வெற்றி பெற்று விட்டோம் என்கின்ற மகிழ்வோடு அமைதியாக இருந்து விடுகின்றார். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா வெற்றி பெற்றதற்கான அந்த நற்சான்றிதழ், அவருக்கான பரிசு, அவருக்கான பண காசோலை, இவைகள் அனைத்துமே தயாராக எடுத்து வைக்கப்பட்டிருந்திருக்கிறது. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அதை போய் பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த சூழலில் அந்த ஒரு சில நாட்கள் கழித்து பாராளுமன்றத்திலிருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வருகின்றது. நீங்கள் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற முதலாவதாக நீங்கள் தங்க மெடல் பெற்றதற்கான பரிசு தொகை அங்கு இருக்கின்றது, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு பதிவு வருகின்றன. எனவே வைத்தியர் அர்ஜுனா அதை போய் பெற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் தான் வெற்றி பெற்ற ஒரு விடயத்தை சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார் என்ற ஒரு கருத்தோடு கொண்டு வந்து இணைப்பதும், அதற்கு முதன்மை கொடுத்த களங்களை கையில் எடுத்துக்கொண்டு தமிழ் ஊடகங்கள் அதனை முன்னிலைப்படுத்திய கருத்துக்களை பதிவிடுவதும் வேதனையான ஒன்றாக இருக்கிறது. நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்பது அவர்களுக்கு தெரியும். தமிழ் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி தானே நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஒரு காலகட்டத்தில் இந்த ஊடகங்கள் என்னை மிக இழிவான கருத்துகளோடு பதிவிட்டன. நான் மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து பேசிய பொழுது இவர் மனநலம் பாதிக்கப்பட்டு தெரிகிறார் என்கின்ற கருத்துகளோடு வலு சேர்க்கக்கூடிய ஒரு களங்களை இவர்கள் எடுத்திருந்தார்கள். அப்பொழுதும் நான் அதை குறித்து ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. ஆனால் நான் பெறுகின்ற வெற்றிகள், நான் செயல்படுத்துகின்ற செயல்பாடுகள், நான் மக்கள் சார்ந்து முன்னேறி கொண்டு இருக்கக்கூடிய களங்கள், இவைகளை திட்டமிட்டு புறக்கணிப்பதற்கான களங்களை இவர்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் எதற்காக வந்து அமைகின்றது? உண்மையிலே
நான் வருத்தப்படுகிறேன் என்பதை விட மனதிற்குள் ஒரு வலி என்று கூட சொல்லலாம். எனவே இந்த வலியோடு நான் எப்படி மக்கள் மன்றத்திலே செயல்படுத்துவது என்பதும், அதுபோலத்தான் இப்பொழுது நாடாளுமன்றத்தில் என்னுடைய கருத்துகள் வெளியே வராத ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நிலைமையும் ஒட்டுமொத்தமாக ஒரு வேதனையான களத்தை கொண்டதாக இருக்கிறது என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய இந்த காணொளியில் வேறு என்ன விடயங்கள் இருக்கிறது என்பதை குறித்தும் நாம் ஆராய்ந்தோம். காரணம், அதிலே கருத்து சொல்லி இருக்கக்கூடியவர்கள் என்ன கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை குறித்து தெளிவாக நான் அனைத்து கருத்துகளையும் படிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்தேன். அப்படி படிக்கின்ற பொழுது பெரும்பாலானவர்கள் தங்களுடைய மனக்குமரலை தான் வைத்திருக்கின்றார்கள். வைத்தியர் அர்ஜுனா அவர்களே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஊடகங்கள் உங்களை முன்னிலைப்படுத்தவில்லை என்றால் விட்டுவிடுங்கள். நாங்கள் எங்கள் மனதால் உங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். மக்கள் சக்தி தான் ஒரு வெற்றி களத்திற்கான சக்தி. அந்த சக்தி உங்களோடு இருக்கிறது என்பதே எவ்வளவு பெரிய ஒரு விடயம். எனவே நீங்கள் அதை நினைத்து கொண்டு பெருமைப்படுங்கள். இந்த ஊடகங்கள் உங்களை வரவேற்கவில்லை, அல்லது உங்கள் செய்திகளுக்கு அவர்கள் முதன்மை கொடுக்கவில்லை, அல்லது உங்களுடைய உண்மையான குணங்களை அவர்கள் முன்னிலைப்படுத்தவில்லை, உங்களுடைய உண்மையான வெற்றிகளை அவர்கள் பறைசாற்றவில்லை, உங்களுடைய செயல்பாடுகளை ஒட்டுமொத்தமாக அவர்கள் மூடி மறைக்கிறார்கள் என்கின்ற கவலைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். உங்கள் பின்னணியில் நாங்கள் இருக்கிறோம், தைரியமாக செயல்படுங்கள் என்ற ஒரு கருத்தை அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள். இங்கு ஒரு விடயத்தை தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கையில் எடுக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு மன்னனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விடயத்தை இங்கு பதிவு செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். பிலிப்ஸ் என்ற ஒரு மன்னன், ரோமபுரியில் அந்த கிரேக்க நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னன். அந்த பிலிப்பு தன்னுடைய நாட்டிலே ஒரு வீர விளையாட்டை நடத்துவதற்கு முடிவு செய்கின்றார். ஒரு பெரிய குதிரை, அந்த குதிரையை யாரும் அடக்க முடியாது. அது பிலிப்பு வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய குதிரை. அந்த குதிரையை யாரும் அடக்க முடியாது. இந்த குதிரையை யார் அடக்குகிறார்களோ அவர்களுக்கு இந்த குதிரையை நான் பரிசாக கொடுத்து விடுவேன் என்று அறிவிக்கின்றார். அங்கு இருக்கக்கூடிய பலர் இந்த குதிரையை அடக்குவதற்கான முயற்சிகளை எடுக்கின்றார்கள். அவர்களால் அந்த குதிரையை அடக்க முடியவில்லை. அதன் பின்பு அந்த பிலிப் அங்குமிங்கும் பார்க்கிறான். யாருமே அந்த குதிரையை அடக்குவதற்கான ஒரு களத்திற்குள்ளே வரவில்லை. அப்பொழுது அவன் அருகிலே ஒரு சிறுவன் உட்கார்ந்திருக்கின்றான். அந்த சிறுவன் பிலிப் என்கின்ற இந்த மன்னனுடைய மகன். அவன் கேட்கின்றான் தந்தையிடம், நான் போய் அந்த குதிரையை அடக்கட்டா என்றார். உடனே அந்த தந்தை சொல்கின்றான், நீ போய் அடக்கலாம் வேண்டாம், உன்னால் முடியாது என்று குறிப்பிடுகின்றான். ஆனால் இந்த மகன் அழுத்தமாக சொல்கின்ற பொழுது சரி என்று வேண்டா வெறுப்பாக தன்னுடைய மகனை அந்த குதிரையை அடக்குவதற்கு அனுப்புகின்றார். அப்படி அனுப்புகின்ற பொழுது தன்னுடைய படை வீரர்களிடம் தெரிவித்து விடுகின்றார், என்னுடைய மகனுக்கு ஏதாவது அந்த குதிரையின் சார்பில் நடக்கக்கூடிய ஏதாவது தாக்குதல் நடப்பதாக இருந்தால் உடனடியாக அவனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுப்பதற்கு தயாராக இருங்கள் என்று சொல்லி அந்த பையனை உள்ளே அந்த குதிரையை அடக்குவதற்கு அனுப்புகிறான். உள்ளே சென்ற சிறுவன் சிறிது நேரம் அந்த குதிரையை உற்று நோக்குகிறான். அதன் முதுகிலே போய் மெதுவாக தடவி அந்த குதிரையை வேறொரு திசை நோக்கி திருப்புகின்றான். காரணம், அந்த குதிரை ஒரு நின்ற திசையை பார்க்கின்ற பொழுது சூரியன் நேரடியாக அந்த குதிரையின் முகத்தில் படுகின்றது. இதனால் அந்த குதிரை மிரண்டு ஓடக்கூடிய ஒரு களத்தை எட்டுகின்றது. ஆனால் இந்த சிறுவன் குதிரையை எதிர் திசை நோக்கி நிறுத்துகின்றான். குதிரை அமைதியாகி விடுகிறது. குதிரையை அவன் அடக்கிவிட்டான் என்று குதிரை அவனுக்கு பரிசாக வழங்கப்படுகின்றது. அப்பொழுது அவனுடைய தந்தை கேட்கின்றார், இவ்வளவு பேர் அடக்க முயற்சித்தும் அந்த குதிரையை அடக்க முடியவில்லை, நீ போய் எப்படி அடக்கிவிட்டாய் என்று கேட்கின்ற பொழுது அவன் மிக தெளிவாக சொல்கின்றான், தந்தையே, அந்த குதிரையின் பார்வை சூரிய நோக்கி இருந்தது. அந்த வெளிச்சம் அந்த குதிரையின் கண்களில் படுகின்ற காரணத்தினால் அந்த குதிரை மிரண்டு ஓடக்கூடிய ஒரு களத்தை எடுத்தது. நான் குதிரையை எதிர் திசை நோக்கி நிறுத்தி இருந்தேன். அதன் கண்களில் சூரிய ஒளி படவில்லை. எனவே குதிரை அமைதியாக இருந்தது என்று குறிப்பிட்டானாம். தன் மகனுடைய அறிவை கண்டு வியந்த அந்த தந்தை மகனை கட்டிப்பிடித்து அவனுடைய கன்னத்திலே முத்தமிட்டாராம். அந்த மகன்தான் அலெக்சாண்டர் என்று பின்னாளில் உலகம் வியந்த ஒரு மாபெரும் மன்னராக உருவெடுத்தவன். ஏறக்குறைய வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அறிவு சார்ந்த விடயங்கள்
ஒரு கணத்தில் பலரால் இன்று கணிக்க முடியாத ஒன்றாக இருக்கலாம். ஆனால் நாளை வரலாறு அவருடைய பெயரை பதிவு செய்யக்கூடிய ஒரு களத்தை எட்டும். அப்பொழுது இன்று வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக அல்லது வைத்தியர் அர்ஜுனாவை முன்னிலைப்படுத்தி நாங்கள் எதுவும் பேச மாட்டோம் என்றெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற புகழை பாடக்கூடிய ஒரு களங்களை அது எட்டும் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.